கருமுட்டை வெளியாகிற நாட்களை சுற்றி செக்ஸ் பண்ணணும், அப்போ தான் கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் விஞ்ஞான ஆய்வுகள் என்ன சொல்லுது? இந்த முறை தப்பு. குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகள் என்ன? 85 பேர் ஒரு வருடம் மருத்துவரையே பார்க்கக்கூடாது. வைஃபை, செல்ஃபோன் கதிர்கள், எந்த விதமான கதிர்களும் விந்தணுக்களை குறைக்குது. நிறைய கண்டிஷன், பிசிஓடின்னு இந்த சினை முட்டையில் நீர்க்கட்டிகள், பெண்களுக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வராமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே மருந்துகள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே டெஸ்ட் டியூப் பேபி குழந்தை பிறந்திருக்கு உலகம் எங்கும். அதை கண்டுபிடித்த வணக்கம். பெரும்பாலானோருக்கு இயல்பாக நார்மலாக கன்சீவ் ஆகணும், இதுதான் கல்யாணம் ஆகிற எல்லோருடைய கனவாக இருக்கும். ஒரு 85% பேர் ஒரு வருடத்தில் கருத்தரிச்சிருவாங்க. ஒரு 15% பேர் கப்புள்ஸ் கருத்தரிக்க மாட்டாங்க. இது உலகமெங்கும் எல்லா நாடுகளிலுமே 6ல் ஒரு தம்பதி 6 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு தம்பதியினர் கருத்தரிக்க மாட்டாங்க. இப்போ அந்த குழந்தையின்மை கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது உலகம் முழுவதுமே. இப்போது குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகள் என்ன? 85 பேர் ஒரு வருடம் மருத்துவரையே பார்க்கக்கூடாது. அவங்க வாட்டுக்கு இயல்பாக தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வருடம். வயது 35க்கு மேலே இருக்குது அல்லது 30க்கு மேலே இருந்தாலே, 40 இருந்தால் கண்டிப்பாக 6 மாதத்துலேயே அவங்க டாக்டர் போய் பார்த்தணும். 35 வயதுக்கு மேலே பெண்ணுக்கு வயது இருந்தாலே அவங்க 6 மாதம் பார்க்கணும். அதில் கருத்தரிக்கலைன்னா மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய கருமுட்டையினுடைய அளவு ரொம்ப குறைஞ்சிரும். ஏன் கருமுட்டையின் அளவு குறையிறது? பெண் தாயின் வயிற்றில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 13 லட்சம் கருமுட்டைகள் இருக்கும். அந்த பெண்ணுக்கு 13-12 வயதாகி முதல் கருமுட்டையை அவங்க ரிலீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6 லட்சம் கருமுட்டைகள் தான் இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒரு கருமுட்டை வந்தாலும் 300-400 கருமுட்டைகள் காணாமல் போயிட்டு இருக்கும். அப்போது கருமுட்டைகள் அளவு குறைந்து கொண்டே வரும், ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். வயது ஆக ஆக கருத்தரிக்கிற வாய்ப்பு, கருமுட்டையினுடைய தரம், கருமுட்டை எண்ணிக்கை எல்லாமே குறையும். அப்போது ஒரு வருடம் இயல்பாக அவங்க உறவில் ஈடுபடுறாங்க. ஒரு வருடத்தில் கருத்தரிக்கலை அப்படின்னா அவர்கள் ஒரு வருடம் முடிவில் மருத்துவரை பார்க்கணும். 2 பேரும், ஒரு பெண் ஒரு பெண் மருத்துவர், அந்த துறையில் சிகிச்சை நிபுணர், குழந்தையின்மை சிகிச்சை நிபுணர், ஆண் ஒரு ஆண் குழந்தையின்மை சிகிச்சை நிபுணர், 2 பேரையும் மீட் பண்ணணும். தம்பதிகளாக தான் போகணும். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு புரியறதுக்கு அந்த தகவல்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பொதுவாக ஒரு 40% ஆண்களுக்கான பிரச்சனைகள், ஒரு 50% காரணங்கள் பெண்களுக்கான காரணங்கள், ஒரு 10% எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கருத்தரிக்காமல் அன்எக்ஸ்பிளைன்டுன்னு சொல்லுவோம். என்ன காரணம் என்று தெரியாமல் காரணம் இப்படி இருக்கலாம். இதில் என்ன காரணம்னு சில நேரங்களில் தெரியுது அப்படின்னா சரி செய்ய முயற்சி பண்ணுவாங்க. ஆண்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? டைட் ஜீன்ஸ், டைட் அண்டர்வேர் போடாதீங்க, செல்ஃபோன் பேண்ட் பாக்கெட்டில் வைக்காதீங்க. செல்ஃபோன் ரேடியேஷன் பட்டு விந்தணுக்கள் குறையுதுன்னு நிரூபிச்சிருக்காங்க ஆய்வுகளில். வைஃபை, செல்ஃபோன் கதிர்கள், எந்த விதமான கதிர்களும் விந்தணுக்களை குறைக்குது. அதே மாதிரி டைட் ஜீன்ஸ், டைட் அண்டர்வேர் அந்த விந்து பையனுடைய ஹீட்டை அதிகமாக்குது. சுடுதண்ணியில் குளிக்கிறது கடுமையாக விந்தணுக்களை குறைக்கும். அதே மாதிரி மது, புகை பழக்கங்கள் விந்தணுக்களை கடுமையாக குறைக்கும். பெண்களுக்கு கடுமையான பின் விளைவுகளை உருவாக்கும். வயிற்றில் வளர குழந்தையையும் அது பாதிக்கக்கூடும். அடுத்ததாக தாம்பத்திய உறவு எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் பெரும்பாலான பொதுமக்கள், சில நேரம் மருத்துவர்களும் கூட என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, கருமுட்டை வெளியாகிற நாட்களை சுற்றி செக்ஸ் பண்ணணும், அப்போ தான் கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் விஞ்ஞான ஆய்வுகள் என்ன சொல்லுது? இந்த முறை தப்பு. கருமுட்டை வெடிக்கிற நேரம் ஒரு 15ஆம் தேதி வெடிக்குதுன்னா அதைக்கு கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் பின்னால் உறவு ரெகுலராக வச்சுக்கோங்க. அது தவறான முறை. ஏன் அப்படின்னா, இளம் பெண்களுக்கு 40% பெண்களுக்கு 2 அல்லது 3 கருமுட்டைகள்லாம் வரலாம். நீங்கள் ஒரே ஒரு கருமுட்டை 15ஆம் தேதி மட்டும் செக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நிறுத்திட்டாங்கன்னா 2வது கருமுட்டை 20ஆம் தேதி வரலாம், 3வது கருமுட்டை 24ஆம் தேதி வரலாம். அதெல்லாம் மிஸ் ஆகிடும். 2வது ஆய்வுகள் இதை தனியாக எடுத்திருக்காங்க. செக்ஸ் ஃப்ரீக்குவன்சி, செக்ஸ் எத்தனை முறை பண்ணுறாங்க, கருத்தரிக்கிற வாய்ப்பு, நாட்கள் கணக்கிடாமல் வாரத்துக்கு 4 முறை தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. 3 முறை ரெகுலராக தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு ஒரு 63%. 2 முறை வச்சுக்கிட்டாங்கன்னா 44%. 1 முறை வச்சுக்கிட்டாங்கன்னா 17%. ஃப்ரீக்வெண்ட்டாக செக்ஸ் வச்சுக்கிறீங்க எல்லா வாரமும், அது
கருத்தரிக்கிற அந்த பெர்சன்டேஜ், அந்த கருத்தரிக்கிற அளவை நிர்ணயிக்குது. அதனால நிறைய செக்ஸ் வச்சுக்கோங்க. தேதிகள் பற்றி கவலைப்பட வேண்டாம். தேதி பற்றி கவலைப்படுறது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு செக்ஸ் பிரச்சனை வந்துடும். திஸ் இஸ் த நைட் சிண்ட்ரோம். இன்னைக்கு நீங்கள் கருமுட்டை வெடிக்குது, நீங்கள் 2 பேரும் செக்ஸ் வைங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா மனதில் பதட்டமும் பயமும் வந்துடும். ஆண்களுக்கு பதட்டம் பயம் இருக்கும்போது விரைப்புத்தன்மை வராது, அது இன்னும் சிக்கல் அதிகமாக்கிடும். அதனால் இன்னும் கூட அவங்களுக்கு தொடர்ந்து அந்த நாட்களை வச்சு செக்ஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது ஆண்மை குறைவு, பல பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தம் வரலாம். செக்ஸில் ஈடுபடுறதுல ஆர்வம் இல்லாமல் போயிடலாம். ஏன்னா அது ஒரு வேலையாக மாறிடும். குழந்தை உருவாக்குறதுக்கான ஒரு வேலையாக செக்ஸ் மாறிடும். அது கடுமையான மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். அதனால் இதை தவிர்க்க வேண்டும். ரெகுலராக செக்ஸ் பண்ணுங்கள். ஆண்களுக்கு இதை பற்றி தெரிந்து கொள்ளவே வேண்டாம். மனைவி ஸ்கேன் பண்ணி கருமுட்டை வெடிச்சிருச்சுன்னு சொன்னால் கூட நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ரெகுலராக செக்ஸ் பண்ணுங்கள். பெண்கள் ஒரு டம்ளர் பால் டெய்லி குடிக்கிறது கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகமாக்குதுன்னு சில ஆய்வுகள் இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு பாலால் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் ஒரு கப் சாப்பிடலாம். இதெல்லாம் கூட கருத்தரிக்கிற வாய்ப்பை கொஞ்சம் அதிகமாக்குதுன்னு சில ஆய்வுகள் வந்திருக்கு. அந்த பொசிஷன் பண்ணணும், அந்த பொசிஷன் பண்ணணும். பொதுவாக பொசிஷனில் பெரிய லாபம் இல்லை. தாம்பத்திய உறவில் ஈடுபட்டுட்டு ஒரு 10-20 நிமிடம் அப்படி படுத்திருந்தீங்கன்னா போதும். உடனடியாக பாத்ரூம் போய் வாஷ் பண்ணுறது கருத்தரிக்கிற தன்மையை வெகுவாக குறைக்கும். ஏன்னா தண்ணிப்பட்டோடனே விந்தணுக்கெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் தாம்பத்திய உறவு ரெகுலராக வச்சுக்கோங்க. பாத்ரூம் போய் வாஷ் பண்ணாதீங்க. உடனடியாக ஒரு 2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் அதிலே படுத்திருக்கலாம். ஆனால் நீண்ட நேரம் அப்படி படுத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் பெரிய லாபம் இல்லை. இந்த முறைகளில் நீங்கள் கருத்தரிக்கலை, ஒரு வருடத்தில் கருத்தரிக்கலைன்னா அடுத்த முறைக்கு போகணும். நீங்கள் மருந்துகள் மாத்திரைகள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். நிறைய கண்டிஷன், பிசிஓடின்னு இந்த சினை முட்டையில் நீர்க்கட்டிகள், பெண்களுக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வராமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே மருந்துகள் அற்புதமாக வேலை செய்யும். பெண்களுக்கு இந்த மருந்துகளில் நிறைய லாபம் இருக்குது. ஆண்களுக்கும் நல்ல மருந்துகள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், என்சைம்ஸ், இந்த மருந்துகள் விந்தணுக்களை அதிகமாக்கவும் ஊர்ந்து போகிற தன்மை அதிகமாக்கவும் கருத்தரிக்கிறதுக்கும் உதவுதுன்னு விஞ்ஞானிகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. மருத்துவர்கள் கொடுக்குற மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ரெகுலராக தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம். 6-7% பேர் 6 மாதம் அந்த மருந்துகள் எடுத்து டாக்டர்கள் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி கருமுட்டை வெடிக்கிறது இதெல்லாம் ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 6-7% பேர், 85 பேர் ஏற்கனவே கருத்தரிச்சிட்டாங்க. மீன் இருக்க 15 பேரில் 6-7% பேர் இதில் கருத்தரிக்கலாம். இதில் நீங்கள் 6 மாதத்தில் கருத்தரிக்கலை அப்படின்னா அடுத்த முறைக்கு போகணும். நீங்கள் வயசு ரொம்ப கம்மியாக இருக்குது, 19-20 வயது பெண்ணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். 20 வயது பெண், 22 வயதுக்குள்ளே தான் பெண்ணுக்கு வயசுன்னா இன்னொரு 6 மாதமும் மருந்துகளே எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டம் என்பது IUI. ஒரு 6 IUI, ஒரு லேப்ரோஸ்கோப்பி. இதில் ஒரு 6-7% பேர் கருத்தரிச்சிருவாங்க. இதை முழுமையாக நல்லா பண்ணணும். நல்ல சென்டர்ஸில் நல்லா தரமாக பண்ணாங்கன்னா 6-7% பேர் கருத்தரிச்சிருவாங்க. அதை தவிர மீத 2% பேர் தனியாக இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன நீங்கள் விந்து நல்லா இருந்தாலும் கருமுட்டைகள் இருக்குது பிரச்சனை இல்லைன்னு தோணினாலும் கூட 2% பேர் கருத்தரிக்காமல் இருக்கலாம். அவங்களுக்கு IVF, ஈக்ஸி போன்ற நவீன சிகிச்சை முறைகள் தேவைப்படலாம். இந்த IVF கண்டுபிடிச்சது தான் குழந்தையின்மை சிகிச்சையில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் புரட்சியை கொண்டு வந்தது. பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே டெஸ்ட் டியூப் பேபி குழந்தை பிறந்திருக்கு உலகம் எங்கும். அதை கண்டுபிடித்த ராபர்ட் எட்வர்ட்ஸ் அவர்களுக்கு 2010 நோபல் பிரைஸ் கிடைச்சது. நீண்ட நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்க. 78 அவர் பண்ண அந்த ஆய்வு அவருக்கு 2010 தான் நோபல் பிரைஸ் கிடைச்சது. மிகப்பெரிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு புரட்சி, குழந்தையின்மை சிகிச்சையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புரட்சியையும் கொண்டு வந்தது இந்த சோதனை குழாய் குழந்தை. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இக்ஸி, அதுக்கு மேலே PGD, லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங், இப்படி நவீன முறைகள் நிறைய வந்திருக்கு. வரும் நாட்களில் நம்ம தொடர்ந்து அதை பார்ப்போம். வரும் நாட்களில் அந்த சிகிச்சைகளை பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம்.